முருகனுடைய வாசனை எது என்று தெரியுமா? இதை பற்றி பார்ப்பதற்கு முன் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். முருகன் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வேண்டும் என்றால் கமெண்டல் வார்டர் என்று சொல்லவும். முருகன் ப்ராடக்ட்ஸ் வாங்க வேண்டும் என்றால் இந்த 638051547 நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும். முருகனின் வாசனை என்ன அப்படின்னா, பாம்பன் சுவாமிகளுக்கு முதலில் முருகன் தன்னுடைய நறுமணத்தை உணர்த்திய இடம் எது தெரியுமா? அதுதான் காஞ்சிபுரத்தில் இருக்கும் கந்தகோட்டம். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் ஒரு பக்கம், ஏகாபரீஸ்வரர் கோவில் ஒரு பக்கம், நடுவில் முருகனின் கோவில். இந்த கோவில்களுக்கு போவதற்கு பாம்பன் சுவாமிக்கு தெரியவில்லை. திடீர்னு ஒரு பையன் வருகிறான், நெற்றி நிறைய விபூதி, நல்ல உயரத்தில் இருக்கிறான். அவன் பாம்பன் சுவாமியிடம், நீங்கள் இந்த கோவிலுக்கு போனது இல்லையா? சரி வாங்க, நான் அழைத்து கொண்டு செல்கிறேன் உங்களை என்று கூறி அவன் பாம்பன் சுவாமிகளை அழைத்து கொண்டு மலை ஏறுகிறான். சுவாமிக்கு ட்ரெயினுக்கு நேரமாகிவிட்டது. அடுத்து அவர் ஒரு ஊருக்கு போக வேண்டும் என்று கோவிலுக்குள் சென்று திரும்பி பார்த்தாள். அந்த பையனை காணவில்லை. உன்னை தொட்டு தழுவி முருகா நீதான் என்று உணராமல் விட்டுவிட்டேனே என்று அழுகிறார். அப்போது ஒரு குரல் அவர் மனதிற்குள் ஒலிக்கிறது. உன்னுடன் நான் எப்போதும் இருப்பதற்கு சான்றாக என் நறுமணம் உன் கூடவேதான் இருக்கும் என்று கூறுகிறார். அந்த நறுமணம் என்ன என்றால், காற்றில் தாமரை பூவின் நறுமணமும் விபூதியின் நறுமணமும் கலந்து வருகிறது. அப்போவே முருகன் உணர்த்தி விட்டேன், முருகன் பாம்பன் சுவாமிகள் கூடவேதான் இருக்கிறார் என்று. இதை போல் உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் காமெண்டில் சொல்லவும். ஓம் முருகா. பொதுநலம் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்களை சப்போர்ட் செய்யவும். மறக்காமல் எங்கள் பொதுநலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.